தாய்ப்பால் கூட இப்போ தரம் கெட்டு போச்சு. எல்லாரும் மருந்து சாப்பிட்றதுனால. தங்கம் 100ன்னா இன்னும் 100 இருக்குது. 50 ஆண்டு காலம் ஆகுது. வெள்ளி தங்கம் எதாக இருந்தாலும் அனைத்தும் செய்வோம். இப்போ இந்த செல்லில் வர்றது, கம்ப்யூட்டரில் வர்றது, அனைத்து கொடி மங்கிலிய செட்டுகள் அனைத்தும் செய்வோம். இப்போ ஒரு செயின் இருக்குது, அந்த கடைசி லாஸ்ட்டில் ஒரு வளையம் வரும். அதெல்லாம் எந்த அளவுக்கு உறுதி, எப்படி வைக்கணும் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். ரெடிமேடாக எடுக்கிறதுல அந்த மாதிரி உறுதிக்கான இதெல்லாம் வராது. நீடித்த உழைப்பு இருக்கிறதுனால மக்கள் விரும்பி எங்ககிட்ட நிறைய வேலை கொடுக்குறாங்க. இப்போ நடந்து போனோம், சைக்கிளில் போகிறோம், மறுபடியும் இப்போ பைக்கெல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி நம்ம கையில் தட்டி நீட்டி செஞ்சாக்கா ஒரு செயின் 1 வாரம் ஆகுன்னா, இப்போ அந்த மிஷின் இருக்குல்லங்க, அதில் தகுடு வேணும்னா தகுடு, கம்பி வேணும்னா கம்பி, இந்த மாதிரியெல்லாம் பிடிச்சி செய்யறதுனால மேக்சிமம் 2 நாள்லேயே ஒரு செயின் முடிச்சிடுவோம். அனைத்து தங்கத்தில் தெரியாத வேலைகளே கிடையாது. 1 பவுன் செயின் செஞ்சோம்னா ஒரு குழந்தைக்கு போகிற அளவுக்கு இருக்குதுன்னா, மிஷினில் நாங்கள் செய்கிறத விட டபுள் மடங்காக நீளம் வரும். இதில் நீளம் குறைச்சலா வரும், உறுதியாக இருக்கும், உழைப்பு நல்லா இருக்கும். 10 வயசுலேருந்தே பட்டறையில் இருந்து அனுபவப்பட்டு அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வேலை கைப்பட நல்லா வரும். இப்போ நான் செய்கிறேன்னா என் பசங்க 2 பேரும் வேலையை தரமாக கற்றுக்கிட்டாங்க. தவறிக்கோட தகரத்தை தங்கங்க மாட்டாங்க. தங்கத்தை பார்த்தா தரம் பிரித்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. PK சங்கரனாசாரி நகை தொழிலகம், ஈரோடு மாவட்டம், பவானி.